ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த காலம் எதுக்கு பயன்படுத்தப்படும்டா? தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் மட்டும் குறிக்க பயன்படும். நம்ம கண்முன்னுக்கு ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான விடயங்களுக்கு இந்த காலம் பயன்படுத்தப்படும். உதாரணமாக, ஐ எம் ஒர்க்கிங், நான் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியத்தில் தற்போது அப்படின்ற சொல் இடம்பெறாட்டி கூட அதோட அர்த்தம் தற்போது நடந்து கொண்டு இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை தான் இந்த வாக்கியம் கொடுக்கும். ஹீ இஸ் டாக்கிங், நாம் ஒருத்தரை பார்த்துருக்கிறோம், அவர் பேசி கொண்டிருக்கிறாருன்றா நமக்கு சொல்லலாம் ஹீ இஸ் டாக்கிங். இட் இஸ் ஈட்டிங், அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த வாக்கியங்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். ஹீ இஸ் டாக்கிங், எழுவாய் ஒன்று வந்திருக்குது ஹீ, இதில் அதுக்கு பிறகு பி ஃபார்ம் ஒன்று வந்திருக்குது இஸ், அதுக்கு பிறகு வர இந்த வினைச்சொல்லோட ஐஎன்ஜி அப்படின்ற ஒரு 3 எழுத்துக்கள் அட் ஆகி இருக்குது. இங்கே பாருங்கள், இட் இஸ் ஈட்டிங். இங்கே தே ஆர் பிளேயிங். எழுவாய் பன்மையாக இருந்தால், தேன்னு சொல்கிறது அவர்கள், எழுவாய் பன்மையாக இருந்தால் அதோட வர பி ஃபார்ம் ஆவாக இருக்கும். எழுவாய் ஒருமையாக இருந்தால் அதோட வர பி ஃபார்ம் இஸ்ஸாக இருக்கும். ஐயோட வாரது எப்போவுமே ஆமாகத்தான் இருக்கும். அப்போ முதலாவது சப்ஜெக்ட் வரும், அதுக்கு பிறகு ஆம் இஸ் ஆ வரும், அதோட வர வினைச்சொல்லோட ஐஎன்ஜியை சேர்ப்போம். அதுதான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சாராம்சம்.